கிரகங்களுக்கும் சம்பந்தம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன் அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, நல்ல கவனிங்க வார்த்தைகளே, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவன் யெகோவா உங்களுக்கு அல்லது நமக்கு, நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனாய் இருக்கிறாரா? பிதாவாய் இருக்கிறாரா? சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு தேவனாக இருக்கிறாரா? பிதாவாக இருக்கிறாரா? தேவனுக்கும் பிதாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. தேவனாய் இருப்பதற்கும் பிதாவாக இருப்பதற்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. சர்வத்தையும் படைத்த தேவன் எல்லாருக்கும் தேவனாக இருக்கிறார். நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும், ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும், துன்மார்க்கருக்கும் திருடனுக்கும் பாவிக்கும் கொலைகாரனுக்கும் குடிகாரனுக்கும் பரிகாரனுக்கும் எல்லாருக்கும் அவர் யாராக இருக்கிறாரு? சொல்லுங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க. தேவனாகவே இருக்கிறார். ஏன் விக்கிரகத்தை வழிபடுறான்? அவனுக்கு இவர் தான் தேவனா? யெகோவா தான் தேவனா? நினைச்சு பாருங்க. அவனை கேட்டா சொல்லுவான், நம்ம உன் கடவுள் யாருன்னு கேட்டா, ஆமா அவர் தான் கடவுள்னு சொல்லுவானா? சொல்ல மாட்டான். ஆனா உண்மை என்ன? அவனுக்கும் நம்முடைய யெகோவா தேவன் தான் தேவன். சகல சிருஷ்டிக்கும் அவர் தேவனாகவே இருக்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், பல தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், 5 கூட்டல் 5 சமம் 10. அமெரிக்க ஜனாதிபதி சொல்லியிருக்காரு 9. 5 கூட்டல் 5 9. ஆனால் அது 9 ஆகுமா? ஆக நம்முடைய தேவன் அவர் ஆதியும் அந்தமும் அல்பாவும் ஒமேகாவும், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும், தன்னிலே தானே ஜீவனுடையவரும் சர்வ வல்லமை உள்ளவருமாய் இருக்கிறார். நித்திய சிங்காசனத்தை உடையவராய் இருக்கிறார். ராஜாதி ராஜாவாய் இருக்கிறார். அவர்தான் என்றென்றைக்கும் ராஜா. அவர்தான் என்றென்றைக்கும் தேவன். தேவனை மாற்றவே முடியாது. அவர் என்றென்றைக்கும் தேவனாகவே இருக்கிறார். யாரும் சொல்ல முடியாது, என்ன நீங்க எனக்கு ராஜாவா இருக்க முடியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இன்னைக்கு நம்முடைய பிரதமர் இருக்கிறார். பிரதமருக்கு கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டாங்க. ஒரு 60% வச்சுக்கீங்களேன். 160 பேர் மதிப்புக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக இருக்கணும்னு ஓட்டு போட்டிருக்காங்க. 40 பேர் வேண்டாலும் வேற கட்சி போட்டு போட்டாங்க. அதனால அவங்களுக்கு அவர் பிரதமர் இல்லையா? நீங்க எல்லாம் எங்களுக்கு பிரதமரா இருக்கக்கூடாதுன்னா வேற கட்சி போட்டு போட்டாங்க. அதனால அவர்களுக்கு பிரதமர் இல்லையா?
போட்டவனுக்கும் பிரதமர் தான், போடாதவனுக்கும் அவர் தான் பிரதமர். தேவனை ஒருவன் நேசிக்கிறானோ, அவரை வழிபடுகிறானோ இல்லையோ, அதெல்லாம் கிடையாது. அவர்தான் ஒவ்வொரு சர்வ சிருஷ்டிக்கும் அவர் தேவனாகவே இருக்கிறார். அப்போ உங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு என்ன ஸ்பெசிபிக் என்ன? எல்லாருக்கும் தேவனும் எனக்கும் தேவன், அப்படித்தானே? அதுதான் சொல்றாரு பாருங்க, இந்த வசனம் சொல்கிறது, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறார், நம்மை பார்த்து அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு எப்படி இருப்பேன்? நான் தான் உங்க அப்பா. இந்த உலகத்தில் இருக்கிற அப்பா ஒரு குறிப்பிட்ட சக்தி உடையவர், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் நமக்கு உதவி செய்வார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு கொஞ்சம் சொத்து வச்சிருக்காரு, என்ன எடுத்துக்கீங்க, எங்க இருக்கு பையன் வந்து தவறான வழியில போய் செலவு பண்ணி கடன் ஆகி போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஏதோ கொஞ்சம் கடன் பட்டான். இப்போ என் முழு சொத்தையும் எல்லாத்தையும் வித்து கொடுத்தாலும் அந்த கடன் அடையும். நான் எல்லாத்தையும் வித்து கொடுப்பேன், முழு கடனையும் வித்து அடைச்சிருந்தான். நான் எனக்கு என்ன செய்வேன்? கொஞ்சம் எல்லாத்தையும் உணர்ந்து நான் என்ன போனது, நாளைக்கு நீ என்ன பாப்பியோ பார்க்க மாட்டியோ தெரியாது, நான் கொஞ்சம் வச்சுக்கணும். ஆனா நம்மை சிருஷ்டித்த, சர்வத்தையும் சிருஷ்டித்த, அந்த சராசரங்களையும் படைத்த அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு அப்பாவா இருப்பேன். அவர் நமக்கு அப்பாவா இருந்தா, நான் அப்படி ஒரு கடன் பட்டுட்டேன்னு வைங்களேன், அவர் என்ன செய்வார்? முழுவதுமாய் என்ன செய்வார்? உலக பிரகாரமான அப்பாவுக்கும் பரம பிதாவுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. நீங்கள் இன்றைக்கு அவரை பிதாவாக ஏற்றிருக்கிறீர்களா? நீங்கள் அவரை உங்கள் அப்பாவாக இன்றைக்கு நீங்கள் கொண்டிருக்கிறீர்களா? தேவனாக இருக்க முடியும் எல்லாருக்கும், ஆனா அப்பாவா ஏற்றுக்கொள்வதுதான் பிரதானமான காரியமாக. நாம் இன்றைக்கு அவரை அப்பாவாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவனை நாம் ஒவ்வொருவரும் என்னுடைய அப்பாவாக நான் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் இன்றைக்கு அநேக நேரங்களில் நாம் ஜெபிக்கிறோம், பிதாவே என்று ஜெபிக்கிறோம். எப்படி இருக்கிறது? உதட்டளவில் இருக்கிறது, அது வாய் சொல்லில் இருக்கிறது. அப்பாவாக என்னுடைய ஆத்மார்த்தமாக நான் அவரை இன்னும் அப்பாவாக அறியவில்லை. ஆகையினாலே என்னுடைய வாழ்க்கை சிறக்கவில்லை. கடந்த நாட்கள்ல பாருங்க, நான் தம்பி மகேந்திரன் வந்து பேசிட்டு இருந்தார். பாருங்க, எனக்கு பேசிட்டு இருக்கும் போதே சொல்ல தோணும் அந்த வார்த்தையை, தேவனை ஒரு மனிதன் கண்டால், நீங்க கண்டிருக்கிறீங்களா? தேவனை பார்த்திருக்கிறீர்களா? யாராவது பார்த்தவங்க சொல்லுங்க, தேவனை பார்த்திருக்கிறீர்களா? ஆகையினால்தான் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. அது ஒரு விடுதலை பெற்ற வாழ்க்கையாக இல்லாததுக்கு காரணம், நான் இன்னும் தேவனை பார்க்கவே இல்லை. இயேசு என்ன சொன்னார்? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இயேசு கண்டிருக்கீங்களா? தேவனை காணல, இயேசு கண்டிருக்கீங்களா? நான் கண்டிருக்கிறேன். நீங்களும் பார்க்கணும். ஒவ்வொருவரும் இயேசுவை நீங்கள் பார்த்து விட்டால் உங்களுடைய வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. பாருங்க, இயேசுவை பார்த்து விட்டால் அதற்கு நிகராக எதை கொண்டு வைத்தாலும் நீங்கள் அதை புறந்தள்ளி விடுவீர்கள். தேவனுடைய ஸ்தானத்திலே எதை கொண்டு வைத்தாலும் நீங்கள் அதை புறந்தள்ளுவீர்கள். ஏனென்றால் உங்கள் கண்கள் இயேசுவை மேன்மையாக கண்டிருந்தால் நீங்க எல்லாத்தையும் புறந்தள்ளுவீங்க. அது மட்டும் தேவன் மட்டும் எனக்கு போதும், இயேசு மாத்திரம் போதும். பாட்டு என்ன
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. பாட்டு செய்வோம், பாட சொன்னோம்னு வைக்கிறேன், உருகி பாடுங்க. ஆனா வாழ்க்கையில இயேசு இருக்க வேண்டிய இடத்துல நிறைய காரியங்களை நாம கொண்டு வந்து வச்சுக்கிறோம். ஆகையினாலே நாம் அவரை விசேஷித்தவர்களாய் அவரை நம்முடைய கண்கள் காணவில்லை. நீங்க உங்களுடைய கண்கள் அவரை விசேஷித்தவராக கண்டால் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில மேன்மையானதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இங்க சொல்கிறார் பாருங்க, நான் சொன்னேன், ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தாருக்கு மட்டும் அவர் பிதாவாக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார். பாருங்க, இந்த அப்பாவுக்கும் பிதாவுக்கும் பயங்கரமான வேறுபாடு இருக்கு. இங்க நான் கம்பெனில வேலை செய்யற தம்பிகள் இருக்காங்க. என் பையனும் என்ன செய்யறாங்க, வேலை செய்யறாங்க. அவர்களுக்கும் ஒரே சட்டம் தான். அவர்கள் கரெக்டா குச்சி வச்சு இப்படி விரிக்கிறாங்க. என் பையன் அப்படி தூக்கி போட்டா போதுமா? பீஸ அப்படியே கரெக்டா விரிக்கிறாங்க. அது என் பையன் தானே, நீ சும்மா போட்டு நீ செய்யறதான் கரெக்ட் அப்படி சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. உங்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் அவர் தேவன். நீங்க தப்பு செஞ்சாலும் கண்டிப்பாரு, அவர் தப்பு செஞ்சாலும் என்ன செய்வாரு? கண்டிப்பாரு. ஆமா. ஆனா என்னிடத்துல வேலை பார்க்கிறவர்களும் என்னுடைய மகனும் சமமா? எனக்கு சமமாகதில்லை. தேவனை ஏற்றுக்கொண்ட அங்கே சொல்லப்படுகிறது, நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். உங்களை அவர் ஏற்றுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு அப்பாவாக அவர் இருந்தால் உங்களை ட்ரீட் பண்ற விதமே எப்படி இருக்கும்? வேற. நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் தேவன் நம்மை நடத்துகிற விதம் எப்படிப்பட்டதா இருக்கும்? மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வேறுபாடு உண்டு. நேரங்கள்ல நாம நினைக்கிறோம், எங்க குமாரத்தனுக்கும் என்ன செய்யுது? எல்லாம் தான் நடக்குது. கடந்த நாட்கள்ல சும்மா சாதாரணமா நாங்க அந்த கோழி எல்லாம் அடைச்சிக்கிட்டு போது மனைவி பேசும்போது சொல்றாங்க, எல்லாருக்கும் நமக்கு ஒன்றும் சரியா நடக்கல நம்ம நினைக்கிறோம், மற்றவர்களுக்கு எல்லாம் சரியா நடக்குது. அப்ப என்ன காரியம் அது? என்ன சில காரியங்களை குடும்பத்தில் இருக்கிற சில விஷயங்களை பேசிக்கிட்டு அப்ப என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஏன் அப்படி இருக்கு பாருங்க. இன்றைக்கு நான் அந்த வேத பகுதியை வாசிச்சுட்டே இருந்தேன். அப்போ இயேசு சொல்றாரு, உலகம் உங்களை அறியவில்லை, நீங்க உலகத்தான் இல்லை, ஆனா அவர்கள் உலகத்தாராக இருக்கிறார்கள். உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்கிறது, அவருடைய வாழ்க்கை அங்கீகரிக்கப்படுகிறது, அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்கிறது, உலகம் அவர்களுக்கு செவி கொடுக்குது. நீங்க உலகத்தார் இல்லை, நீங்க அவருடைய பிள்ளைங்க. அப்படியானால் கொஞ்சம் அவர் நடத்துகிற வழி கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எப்படி? என்னிடத்தில் வேலை செய்கிறவர்களுக்கு சனிக்கிழமையானால் 9 மணி ஆனா நான் கரெக்டா என்ன செய்யணும்? சம்பளத்தை எடுத்து எண்ணி கையில கொடுக்கணும். அதே மாதிரி என் பையனை நிற்க முடியுமா? அவனும் வேலை செஞ்சிருக்கான். நான் எவ்வளவு துரோகம் பண்றேன் பாத்தீங்களா? வேலைக்காரங்களுக்கு கொடுக்குற மரியாதை கூட என் மகனுக்கு நான் என்ன செய்யல, கொடுக்கல பாருங்க. அவர்களுக்கு சரியாக அந்த நேரம் வந்த உடனே சம்பளத்தை நான் கொடுக்குறேன். எனக்குள்ள வாரம் ஃபுல்லா வேலை செஞ்சான், ஆனா நான் என்ன செய்யல, கொடுக்கல பாருங்க.
நீங்க அப்பாவை சேவிக்கிறீங்க, ஆனா அப்பா உங்களுக்கு என்ன தெரியல, நிறைய நேரத்துல கூலியை கரெக்டா கொடுத்தாரு. அந்த நேரத்துக்கு நாம மனக்கசம் அவங்களுக்கு மட்டும் நம்ம நம்ம ஆண்டோட போய் இப்படிதான் நிறைய நேரங்கள் அழுத்திக்கிறோம். நானும் கரெக்டாக நாளைக்கு போய் உண்மையா இருந்தேன். ஆனா என் பக்கத்து வீட்டுக்காரன் அப்படி இல்லை. நான் அவனுக்கு பாருங்க, எனக்கு பாருங்க, நினைக்கிறாரு நாம் தேவனை பிதாவாக அப்பாவாக நாம் காணாதபடியினாலே நமக்குள்ள அந்த வேதனை வருது பாருங்க, நமக்கு அந்த கஷ்டம் வருது பாருங்க. நீங்கள் நான் இன்று அவரை அப்பாவாக அறிந்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எப்படிங்க? வார்த்தையை நல்லா நீங்க கவனிக்கணும் பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ வந்திருக்கீங்க, எல்லாரும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் பண்றாங்க, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. இயேசு என் பாவங்களை எல்லாம் மன்னிப்பார், அவர்தான் மெய்யான தேவன், அவர்தான் உலக ரட்சகர் அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்கீங்க. அவர் சொல்றாரு, ஏற்றுக்கொண்டவர் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவங்க என்னுடைய பிள்ளைகளாகும்படி என்ன பிள்ளைகள் ஆக்கிட்டாரா? அதிகாரம் நம்ம கொடுத்திருக்கிறாரு. இப்போ ஆகணும். எப்ப வேணாலும் என்ன ஆகுதா? நீங்க மனசுல ஏற்றுக்கொண்டுட்டீங்க, எப்ப வேணாலும் அவருடைய பிள்ளைகள் ஆகணும். ஆகிறதுக்கு தகுதி ஆயிட்டீங்க. ஏற்றுக்கொண்டபடினால அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி உங்களுக்கு ஒரு பலனை கொடுத்துட்டாரு. ஆனா நீங்க ஆயிட்டீங்களா? அதுதான் பாருங்க, ஏற்றுக்கொண்டீங்க, இப்ப அதிகாரத்தை கொடுத்துருக்காரு, இன்னும் ஆகல பாருங்க. அங்க 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன சொல்லுது? நம்ம படிக்கிறதுதான். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் அவர் ஏற்றுக்கொள்றார். முதல்ல அதிகாரம் கொடுத்தாச்சு, 2வது ஏற்றுக்கொள்கிறார். எப்போ? அப்பொழுதுன்னு சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு, ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கிறார். அப்பொழுதுதான் ஏற்றுக்கொள்வார். எப்பொழுது? அவர் நம்மை அவருடைய பிள்ளையாக நம்மை தகுதியாக்குவதற்கு அவர் ரெடியா இருக்காரு. முதல்ல அதிகாரம் கொடுத்தாரு, அடுத்து அவரும் ரெடியா இருக்காரு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு பாருங்களேன். என்ன சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனத்துல இருந்து 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே பாருங்க, நீங்க ஏற்றுக்கொண்டீங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டீர்கள். இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்நிய நுகத்துல அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேரியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேறு. இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொண்டு யாரோட கூட்டாய்மை வச்சிருக்கிறாங்க? தோள் மேல கை வைத்து நடந்துக்கிறோம். அவிசுவாசிகளுடன். விசுவாசிக்கு ஏற்ப பங்கு. அடுத்தது, தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி
அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடியே நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் எப்பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டீர்களோ அப்பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரம் கிடைத்திருக்கிறது. அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியா இருக்கிறாரு. நீங்க ஆலயமா மாறிட்டீங்க ஏற்றுக்கொண்ட போது. அடுத்தது சொன்ன ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன். எப்போ நமக்கு பிதாவா இருப்பாராமா? அவர் எப்பொழுது நமக்கு பிதாவா இருப்பார்? நம்ம நிறைய நேரம் ஜெபிக்கிறோம். தேவனே சோத்திரம், தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பெரியவர். ஆமா, அது தெரியுமாப்பா. நீ சொன்னாலும் சொல்லாட்டி நான் பெரியவர் தான். உலக மனுஷன் சொல்றானே. ஆனா நீ பிதாவை ஏற்றுக்கொண்டியா அப்பா அப்படின்னு சொல்றியா? தேவனே நீர் என்னுடைய பிதா, நீங்க என்னுடைய அப்பா எப்போ சொல்றீங்க? அசுத்தத்துல இருந்து நீங்க வெளியே வரணும் பாருங்க. அது என்ன சொல்ற பாருங்க, நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். இதெல்லாம் அசுத்தம் எதுவுமே தொடாமல் இருந்தார். நீங்க அவருடைய பிள்ளையாக நீங்கள் மாற முடியும். அது வரைக்கும் நீங்க விசுவாசின்னு சொல்லலாம், கிறிஸ்தவன் சொல்லலாம், என்ன வேணா சொல்லிக்கலாம். ஆனா பிள்ளையாக முடியாது. பிள்ளையாக வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் நடுவிலிருந்து நீங்கள் பிரிக்கப்பட வேண்டும். உலகத்தாருடைய கூட்டாய்மையிலிருந்து, உலகத்தாருடைய காரியங்களிலிருந்து, உலகத்தின் பழக்க வழக்கங்களிலிருந்து, உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து கொஞ்சம் பிரிக்கப்படணும். அப்பதான் நீங்க அவருடைய பிள்ளை என்கிற இடத்துக்கு வர முடியும். அங்கே பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் அங்கே சொல்றாரு பாருங்க, முதல் வசனம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினால் நம்மையும் அறியவில்லை. பாருங்க, நீங்க அவருடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே இப்போ அவங்களுடைய என்ன செஞ்சாரு? எப்போ அசுத்தத்திலிருந்து நாம் வெளியே வந்த போது, விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தமே என்று அதிலிருந்து நாம் வெளியே வந்த பொழுது அவர் நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். சரி, இப்போ பிள்ளைகளாய் மாறினா என்ன பிரயோஜனம்? பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசம் நமக்கு தெரிஞ்சதுதான். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை, மத்தேயு 6:26. ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை கூட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? ஆகாயத்து பறவைகளை கூட யார் பிழை கூட்டுறாரா? ஏன் அப்பா நம்ம அப்படி சொல்றோம். என்னுடைய அப்பா அவைகளை கூட என்ன செய்யறாரு? பிழை கூட்டுறாரு. அதை விட நான் எவ்வளவு, நான் அவருடைய பிள்ளை இல்ல, அப்ப என்னை எப்படி அவர் பாதுகாப்பார், எப்படி என்னை நடத்துவார் என்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் என்ன செய்யும் நமக்கு வரணும். அது மட்டும் இல்ல, பிள்ளைகளானால் பாருங்க,
இதே 1 யோவான் 2ஆம் அதிகாரம் என்ன செய்யறாரு? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். பாருங்க, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சில நேரங்களில் நாம் தவறு செய்துவிட முடியும், நாம் பாவம் செய்துவிட முடியும். ஆண்டவர் சொல்ல நம்ம உடனே என்ன செய்யறாரு? நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, பாவம் செய்த உடனேயே நான் பாவம் செஞ்சுட்டேன், இனி யூதாசை போல ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேனே அப்படின்னு சொல்லி அவர் குற்ற உணர்வுக்குள்ள போய் மறுபடியும் என்ன செஞ்சாங்க? 4 ஒன்று செத்தாங்க. இன்னைக்கு அநேக ஒரு தடவை பாவம் செய்த உடனே நான் பாவி, ஐயோ ஆண்டவர் என்ன இனி ஏற்றுக்கொள்வாரா, குற்ற உணர்வுக்குள்ள போய் மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அவரிடத்துல போறது இல்லை. பாருங்க, இங்க சொல்றது பிள்ளைகளை ஒரு பாவம் செய்யலாம், நம்முடைய பிதா அப்பா கிட்ட நம்முடைய இயேசு என்ன செய்வாராம்? அறிந்து பேசுவார். நீங்க பிள்ளைகளா இருந்தா உங்களுக்காக என்ன செய்வாரு? பரிந்து பேசுவார். பரிந்து பேசுகிற தேவன். அப்போ நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டோம், ஒரு தப்பு பண்ணிட்டோம், உடனே நம்ம என்ன செய்யறோம்? முடிஞ்சு போச்சு கதை. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ தப்பு பண்ணிட்டியா, இனி நீ நரகத்துக்கான் அப்படிங்கிற. இல்ல, ஆண்டவரத்திலே நாம் என்ன செய்யணும்? நம்பிக்கை உடையவர்களா இருக்கிறோம். அதை நாம் அறிக்கைகள் பொழுது அந்த இயேசு கிறிஸ்து பிதாவிடத்துல நமக்காக பரிந்து பேச, அப்பா பிதாவே, என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்ன செஞ்சிட்டாங்க? சின்ன தவறிட்டாங்க, மன்னிங்க. பிதாவிடத்துல நமக்காக இயேசு என்ன செய்கிறார்? பிள்ளைகளாய் இருந்தால் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். பிள்ளைகளுக்காக அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நீங்க பிள்ளைகள் தானா? பிள்ளைகள் தானா? நீங்க பிள்ளைகள் ஆகுங்கள். இதுவரை ஆகாவிட்டால் இன்றைக்கு என்ன செய்யுங்க? அப்பா, நான் உங்க பிள்ளை. பாட்டு பாடுறோம், பாட்டு கூட ஒண்ணு உண்டு, நான் உங்க பிள்ளை. ஆனா ஆமா, என்ன செய்யறோம்? அதன்படி நம்முடைய வாழ்க்கையில வர. அடுத்து பாருங்க, இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதுலேயே 1 யோவான் அதிலே 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் பிள்ளைகளா மாறியாச்சுன்னா பழைய பாவங்கள்லாம் என்ன செய்யக்கூடாது? நினைக்கப்படாது. பிள்ளைகளா மாறாம சிலர் பாருங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருவன் ரட்சிக்கப்பட்டான், ஆண்டுடைய பிள்ளையா சபையில இருக்கான், ரொம்ப நாளா ஆராதிச்சு கொண்டாடிட்டு இருக்கான். திடீர்னு மறுபடியும் பாவத்தில் விழுந்து பின்மாற்றத்தில் போயிட்டான்னு வச்சுக்கோங்க. முந்தின பாவம் எல்லாம் என்ன அப்படியே தண்டனை இல்லாம ஆண்டவர் விட்டுவாரா? ரட்சிக்கப்படுறதுக்கு ரட்சிக்கப்பட்டாங்க, அதுக்கு முன்னாடி புதிய பாவியா இருந்திருப்பான், நிறைய பாவங்கள் செஞ்சிருப்பான், அதெல்லாம் என்ன ஆகும்? சரி அப்படின்னு விட்டுவாரா? இல்லை. வேற என்ன சொல்றதுன்னா, அறிந்தும் அதன்படி நடவாதவன் அநேக அடிகளுக்கு, சும்மா அறியாமலே இருந்து இப்ப பாவம் மன்னிக்கப்படலன்னு அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. ஆனா ஆண்டவர் அறிஞ்சு மறுபடியும் உள்ள வந்துட்டு பின்வாண்டத்துல மறுபடியும் போய் மறுபடியும் பாவம் செய்யறவனுக்கு என்ன நடந்தது? அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் உடலையை கடினப்படுத்துகிறான், சகாயமின்றி சடுதியில் என்ன செய்வான்? நாசம் செய்வான். பாருங்க, அப்ப என்ன, நாம் அவருடைய பிள்ளைகளானா நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? சிலர் சொல்லுவாங்க, உங்க தாத்தா பாட்டி செஞ்ச பாவம், உங்க அப்பா செஞ்ச பாவம் அது தொடருது. ஒருவன் இயேசுவின் பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக ஒருவன் மாறிவிட்டால் என்ன இல்லை, பாவம் தொடராது, சாபம் தொடராது.
என்ன சாபம் இருந்தாலும் சரி. அதுக்கு எரேமியாவுல இருந்து நினைக்கிறேன், இசைக்கிலே எரேமியாவோட வசனம் உண்டு. உங்கள் பிதாக்கள் அந்த அத்தி என்னக்க பழங்களை சாப்பிட்டாங்க, திராட்சை காய்களை சாப்பிட்டாங்க, பிள்ளைகளுடைய பற்கள் பூசி போச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இனி அப்படி இல்லை. எவன் பழம் சாப்பிட்டானோ அவன் பல்லு தான் பூசி கேட்கல, மற்றவங்க பல்லு என்ன செய்யாது, குழந்தை பல்லு பேரம் பல்லெல்லாம் பூசாது என்று அங்கே சொல்லப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறும் பொழுது நம்ம எந்த பாவமும் சாபமும் நம்மை தொடராது, சாத்தான் நம்மை தொட முடியாது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பதினால், தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பதினால், அங்கே நாம் சங்கீதத்திலே வாசித்தோமே, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு சூழ பாலை இறங்கி அவர் பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால பயப்படணுமா? பயம் இல்லை. அது எப்போ? தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்தால் மட்டும்தான். தேவனுடைய பிள்ளைகளா இல்லாம தேவனை என்ன செய்யறது, தொடங்கி கூப்பிடாதுங்க. தேவனுடைய பிள்ளைகளா இருந்து விட்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய கூப்பிடுங்க. அது மட்டும் இல்ல, அங்க பாருங்க 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்றாரு ஒரு தீவிரமாக, பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படல. ஆனா அடுத்த ஸ்டெப் எப்படி இருப்பாங்க, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்தேன். அல்லேலூயா. எப்படி இருப்போமாமா? நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் அடுத்து எப்படி, இப்ப பிள்ளைகள் அடுத்த ஸ்டெப் என்னது, அவருக்கு ஒப்பாக, அவருக்கு இணையாக. அதனாலதான் இயேசு சொல்றார், நீங்கள் என்னோட கூட பாட அனுபவித்தால் என்னுடைய ஆளுகையும் செய்ய, அவரோடு கூட ஆளுகை செய்வார், அவருக்கு ஒப்பாக என்ன செய்வார், உட்கார வைப்பார். தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் கிடைக்கும். தேவனாக, அவர்களுக்கு தேவனாக மட்டும் இருந்தால் இதெல்லாம் என்ன செய்யாது, கிடைக்காது. அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் மட்டும்தான். 4ஆம் அதிகாரம் அதிலே 4ஆம் வசனம், நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, நீங்கள் பிள்ளைகளை நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவர்களும் பாருங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது அவரே உங்களுக்குள்ள வந்துடுறாரு. அதனால நீங்க எல்லாத்தையும் என்ன செய்ய முடியுமாமா? இதை சொல்லும்போது அந்தி கிறிஸ்துவின் ஆவிகளை குறித்து சொல்லும்போது இந்த வசனத்தை சொல்றாரு. வஞ்சனைகளுக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா வஞ்சனைகளுக்கு நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள். இன்னைக்கு அநேக வஞ்சகர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக வேத வசனத்தை வியாபாரம் செய்கிற வஞ்சகர்கள் இருக்கிறார்கள். ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு சுற்றி திரிகிற ஓநாய்கள் இருக்கிறது. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் நீங்க என்ன செய்வீங்க? அதிலே ஜெயம் பெறுவீர்கள். இல்லை என்றால் நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டுமே ஆனால் என்றால், நீங்கள் வஞ்சிக்கப்படாது இருக்க வேண்டுமானால் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்க. இன்னைக்கே அவருடைய பிள்ளையா என்ன செய்யணும்? மாற வேண்டும். அவருடைய சாயலை நீங்கள் கருத்துக் கொள்வீர்கள். அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருப்பார். அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருந்தால் 2 வசனத்தை மட்டும் படிச்சு முடிச்சுறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணராய் இருக்க கடவீர்கள். பிள்ளைகள் சொன்னா எப்படி இருக்கணுமாமா? இவ்வளவு நாளும் பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்குது என்னன்னு பார்த்தோம். நீங்க என்ன செய்யறாரு? பூரண 16 வசனத்தை படிக்க 16 அதுலயே
இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு ஆமா மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். நம் பிள்ளைகளா இருந்தா எப்படி இருக்கணும்? நம்முடைய கிரியைகளை பார்த்து அவர்கள் தேவனை என்ன செய்வாங்களாமா? மகிமைப்படுத்துவார்களாம். இன்றைக்கு நீங்க பாருங்க, அநேக கிறிஸ்தவர்களுடைய கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துகிற மாதிரி இருக்கா? அப்படியான என்ன அர்த்தம்? அவர்கள் இன்னும் பிள்ளைகளாய் மாறவில்லை. எப்படிதான் இருக்காங்க? அவர் அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறார். யெகோவா அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறார், அப்பாவாயும் அறியப்படவில்லை. ஆகையினாலே தான் அவர்களுடைய கிரியைகள் அப்படி இருக்கிறது. கடைசி இன்னொரு வசனத்தை எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12:5 அன்றியும் என் மகனே கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? இந்த வசனத்தை நாளைக்கு நல்லா கவனிக்கணும். தேவன் நமக்கு அப்பாவா இருந்தா நம்ம எப்படி இருப்போமாமா? அவர் சிட்சிக்கும் போது பொறுமையோட சகிப்போம். பாருங்க, இப்ப நம்ம வேலை செய்யற பிள்ளைகள் இருக்காங்க, நமக்கு பயங்கரமா திட்டிட்டேன்னு வைக்கல, நாளைக்கு என்ன செய்ய மாட்டாங்க? வேலைக்கு வருவாங்களா? ஆனா என் பையன் இருக்குன்னா அவங்க வேலைக்கு வர மாட்டான். எண்ணி பாருங்களேன். பிள்ளைக்கும் மற்றவர்களுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறான். தேவன் நம்மை சிட்சிக்கும் பொழுது அந்த சிட்சியை நான் பொறுமையோட சகித்தேன். என்ன இடத்துல நான் எதுவும் சரியில்லை, எனக்கு நான் இன்னும் சரி பண்ணணும், என்ன ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவரத்துல போறத விட்டுட்டு அப்படின்னு ஓடி போகிறது. தேவனாய் இருக்கிறவங்க, அவரை தேவனாய் வைத்திருக்கிறவர்கள் ஓடி போவார்கள். ஆனா பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இல்ல, அதை தொடர்ந்து வடிங்க. பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருக்காங்க? நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சையாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? பாருங்க, நீங்க வீடுகளில் போய் படிங்க. டைம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வருஷம் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தேவன் சிக்ஷிக்கிறார். அது பிள்ளைகளா இருந்தா, அதனால பிள்ளைகளா இருந்தா ஒண்ணுமே நடக்காது, அப்படியே நம்ம கொடுக்கணும்னு இருப்போம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் பாருங்க, நாம் இந்த வசனம் அப்படின்னு இல்ல பாருங்க,
நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் தேவனே அப்படின்னு சொல்றோம். அடுத்த வருஷம் அப்பா சொல்றோம். பாருங்க, அதான் அவர் சொல்றாரு, நீங்க என்ன தேவன்னு சொல்றீங்க, அப்பான்னு சொல்றீங்க. அப்பா அப்படின்னு சொன்னா நாம் பிதாவானால் என்ன, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? அப்பாவுக்குரிய கனத்தை போகுமா? நினைச்சு பாருங்க. நான் பிதாவானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இருக்கா? கனமும் பயப்படும் ரெண்டுமே இல்லைன்னா என்ன சொல்றது? நிறைய பேருக்கு பயம் இருக்கு. நாம் நிறைய பேர் பயப்படுறோம். காரணம், அவரை தேவனாக அறிந்திருக்கிறோம், அதனால் பயப்படுகிறோம். சின்ன மற்ற வேற்று மதத்தில் சொல்றது போல, கண்ண புத்திரும் சாமி போயிச்சுமியா, கண்ண புத்திரும் சாமி பயம். அது போல, ஐயோ நான் இன்னைக்கு சசி போல அங்க பைபிள் படிக்கல, ஐயோ நீ ஜெபம் பண்ணல, நீ ஆண்டவர் அடிச்சுவார், அவங்க ஜெபம் பண்ணுறதுல வேகமா போய் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆதரவு ஸ்தோத்திரம் ஆமே ஜெபம் பண்ணி ஒரு நம்பிக்கை இருந்தாப்பா ஜெபம் பண்ணி இது தைரியமா பண்ணிட்டு போகலாம். அப்படித்தான் செய்யலாம். இல்ல, பிதாவானால் கனம் எங்கே? நம்முடைய பிள்ளையாக மாற்றிருக்கேன். நான் தகுதியானவனா இருக்கு. நான் இந்த உலகத்துல என்னை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னுடைய இறுதி எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு அசிங்கங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். எவ்வளவு மோசமானவன், என்ன உங்களுடைய பிள்ளையாக மாற்றிருக்கீங்களே, நாம் எவ்வளவா கனம் பண்ணுவோம், கனம் பண்ணுகிறோமோ. தேவனை கனம் பண்ணவும், அவருக்கு பயப்படும் பயத்தோடு நாம் இருக்கவும். அதனாலதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். களி கூறுதல் இருக்கணும், அது நடுக்கம் இருக்கணும். பயம் இருக்கணும், பயத்தோடு அவரை சேவிக்கணும். நாம் தேவனை இன்றைக்கு பிதாவாக நாம் ஏற்றுக்கொள்வோம். பிதாவாக அவரை நாம் அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறுவோம். எப்போ அவருடைய பிள்ளைகளாக மாற முடியும்? அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் என்ன செய்யணும்? அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் நமக்கு பிதாவாக இருந்தால் அவர் நம்மை போஷிப்பார், நம்மை உடுத்து வைப்பார், நம்மை நடத்துவார், ஆலோசனை தருவார். நாம் தவறுகள் செய்யும் போது அவர் நம்மோடு பேசுவார், பிதாவோடு பரிந்து பேசுவார். இயேசு நமக்காய் பரிந்து பேசுவார். அது மாத்திரமல்ல, அவருடைய சாயலாக நாம் மாறுவோம், அவருக்கு ஒப்பாக மாறுவோம், அவரோடு கூட ஆளுமையும் செய்வோம். அதே நேரத்துல நீ அடிக்கவும் செய்வார், அந்த அடியும் கிடைக்கும், அதையும் வாங்கிக்கும். நாம் அவருடைய சுதந்திரவாளிகளாய் மாறுவோம். இன்றைக்கே நம்மை ஒப்புக் கொடுப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.